ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்ஸ் வீடியோ ஏன் அந்த லாங் வீடியோ ஏன் ஷார்ட்ஸ் வீடியோவாக கன்வெர்ட் ஆகுது, அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, இதனால் நம்மளுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்து கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸில் போய் கன்வெர்ட் ஆனிச்சுன்னா ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்ஸில் போய் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆன சேனலாக இருக்கட்டும், மானிட்டேஷன் ஆகாத சேனலாக இருக்கட்டும், நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் அவர் கிடையாது. மானிட்டேஷன் ஆன சேனல்னு தான் உங்களுக்கு சம்பளம் வந்து கிடையாது. என்ன விவரம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எந்த பொசிஷனில் செல்லை வச்சு எடுக்கணும், எப்படி நீங்கள் அப்லோட் பண்ணணும், இந்த மாதிரி தப்பை பண்ணுறதுனால உங்களோட சேனலுக்கு வந்து என்ன பாதிப்பு வரும், என்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத ஃபுல்லாக விளக்கமாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஷார்ட்ஸு என்னோட லாங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போய் கன்வெர்ட் ஆகுதுக்கா. நான் அப்லோட் பண்ணும்போது வீடியோவை தான் அப்லோட் பண்ணுறேன், ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவாக கன்வெர்ட் ஆகுது. இது என்ன ரீசனுக்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது. நீங்கள் கேட்டுக்கிட்டு கூட இருந்தீங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சைடில் ஒரு க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மொபைலை வச்சு எடுக்கிறீங்க. எப்படின்னா செல்ஃபி நம்ம வந்து ரீல்ஸ் பண்ணுறோம்ல, பெரிய ரீல்ஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி உங்களோட வீடியோவை நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணும் பொழுது 3 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் வீடியோ, 1 நிமிஷம், 1.5 நிமிஷம் அப்படி ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது அதை கண்டிப்பாக நீங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணாலும் ஷார்ட்ஸில் போய் தான் அது அப்லோட் ஆகும். நீங்கள் வந்து செல்லை வந்து இப்படி வச்சு எடுக்கவே கூடாது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா 16x இந்த யூடியூப் சேனல் இப்போ நான் என்ன ஃபேஸில் பேசிகிட்டு இருக்கணும், இந்த மாதிரி செல்லை வச்சு நீங்கள் வீடியோ எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து உங்களோட வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். இதில் என்னக்கா இருக்குது, 3 நிமிஷம் வீடியோ தானே ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் ஆகிட்டு எப்படின்னாலும் ஆடியன்ஸ் நம்மளுக்கு பார்க்க வேண்டியதானே, அந்த மிஸ்டேக் மட்டும் நினைக்காதீங்க. என்ன அப்படின்னா, இப்போ உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து செல்ஃபி மாதிரி எடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி வீடியோவாக அப்லோட் பண்ணுறீங்க, ஷார்ட்ஸில் போய் 3 நிமிஷம் கன்வெர்ட் ஆகிடுது. இது எப்போ அப்படின்னா, அந்த அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இப்போ ஷார்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு வந்து 3 நிமிஷம் வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணலான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸில் தான் போய் கன்வெர்ட் ஆகுது. 3 நிமிஷம் செல்ஃபி மாதிரி உள்ள பொசிஷனில் வச்சு எடுக்கிற வீடியோ எல்லாமே ஷார்ட்ஸில் கன்வெர்ட் ஆகுது. இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுக்கு லைனில் தள்ளும் பொழுது உங்களோட வீடியோ வந்து பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஆனால் உங்களோட சம்பளம்னு ஒன்று இருக்குல்ல, வாட்சிங் ஹவர்னு ஒன்று இருக்குல்ல, இதில் உள்ள வாட்சிங் ஹவர் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஷார்ட்ஸில் போடுற வாட்சிங் ஹவர் வந்து எதில் கிடைக்கும்? ஷார்ட்ஸில் போடுற வாட்சிங் ஹவர் மானிட்டேஷனுக்கு கிடையாது. அது போக வந்து சம்பளமும் ஷார்ட்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணி போடுவாங்க. சரிங்களா? வீடியோவுக்கு கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. நான் வீடியோக்கு எவ்வளோ சம்பளம், ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ சம்பளம், லைவுக்கு எவ்வளோ சம்பளம்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அது என்னோட எண்டு ஸ்க்ரீனில் வரும். அதை நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். அப்போயே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் இதை பாருங்கள். ஏன் அப்படின்னா, அதில் வந்து எவ்வளோ சம்பளம் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக நான் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால் வந்து வீடியோவில் 1K 2K 4K 5K இப்படி வியூஸ் போனால் கூட உங்களுக்கு வந்து டாலர் வந்து ஆட் ஆகும். இப்போ வந்து எனக்கு ஒரு 4K போயிருக்கு, 5K போயிருக்கு. அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு $2 $3 எனக்கு வந்து இப்படி என்னோடய வீடியோவுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா 1.5 லட்சம் வியூஸ் போகையிலே எனக்கு எவ்வளோ டாலர் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது அவ்வளோதான். வந்து நம்மளோட ஷார்ட்ஸுகளோட கன்வெர்ட் தான் இந்த வீடியோ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. செல்லை இப்படி வச்சு எடுக்காதீங்க. இப்படி வச்சு 16x சைஸை வந்து இப்படி கிராஸாக வச்சுட்டு அந்த மாதிரி வச்சு வீடியோ எடுத்து அது 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் வந்து அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மேக்ஸிமம் இனிமேல் 3 நிமிஷத்துக்கு மேலேயே ஒரு 3 நிமிஷம் 50 செகண்டு, 3 நிமிஷம் 20 செகண்டு, 3 நிமிஷம் 30 செகண்டு இந்த மாதிரி டைமிங்கில் வந்து இனிமேல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வீடியோவில் தான் நல்ல பெனிஃபிட் உண்டு, விளம்பரம் வரும், எல்லாமே வந்து வீடியோவில் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வீடியோ நீங்கள் எடுக்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. செல்ஃபி மாதிரி வீடியோ இனிமேல் எடுக்காதீங்க. ஷார்ட்ஸ் மாதிரி உள்ள வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி வீடியோவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? லைவுக்கு வந்து நம்ம நேராக வச்சு போடுவோம், அது பிரச்சனை கிடையாது. வீடியோவுக்கு மட்டும் இனிமேல் செல்லை கிராஸாக வச்சு வீடியோ எடுங்க. சரிங்களா? எடுத்துகிட்டு அதை வந்து எடிட்டிங் பண்ணி 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா வீடியோவில் கன்வெர்ட் ஆகும். நீங்கள் நேராக வச்சு எடுத்து இப்படி வச்சு நேராக வச்சு எடுத்து அதை போடும் பொழுது உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து வாட்சிங் ஹவர் கிடைக்காது. வந்து அமௌண்ட்டும் வந்து இந்த இதில் ஷார்ட்ஸில் உள்ள கன்வெர்ட் தான் அமௌண்ட்டும் போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே உறவுகளே, பாய். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் டவுட்டாகவே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்காக இன்றைக்கி வந்து வீடியோ போட்டாச்சு. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் கொடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.